ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு பெரிய ப்ராட்டஸ்ட் தான் இப்போ நேபாளம் நடந்துட்டு இருக்கு. நாம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு எதிரா ஒரு விஷயம் வந்தப்போ அதுக்கு எதிரா போராடினோமோ, அதே மாதிரி சோஷியல் மீடியாவை டோட்டலா பேன் பண்ணியிருக்காங்க நேபாள் கவர்மெண்ட். அதுக்காக யங்ஸ்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ் இந்த மாதிரியான எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இப்போ பேன் ஆனா எப்படி இருக்கும்? இதே விஷயம் தான் இப்போ நேபாளம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நேபாள் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நேபாள் கேபிட்டல் காத்மாண்டில் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நேபாள் கவர்மெண்ட் எதுக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பேன் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, இந்த பிளாட்ஃபார்ம் எதுவுமே அவங்களோட நியூ ரூலை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களோட லோக்கல் ஆஃபீஸ், உங்களோட கிரீவியன்ஸ் ஆஃபீஸர், கண்டென்ட்டை நீங்கள் எப்படி ரெகுலேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான பல கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. ஆனால் இது எதுக்குமே இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பதில் சொல்லாததால் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்கோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே. நேபாள் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டரும் அவரோட இந்த ஆட்சியும் ரொம்ப ஊழல் நிறைஞ்சதாக இருக்குது. அதுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் வாய்ஸ் ரைஸ் ஆகிறதுனால இது எல்லாத்தையுமே அவங்க பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை இப்போ நடத்திட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவிலேயே வெறும் டிக்டாக் மட்டும்தான் இப்போ அங்கே அக்சசபிளாக இருக்குது. நேபாளை பொறுத்த வரைக்கும் 80% பீப்புள் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. அப்ராட்ல இருக்கிற அவங்க ஃபேமிலியோட பேசுறதா இருக்கட்டும், யூடியூபை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், கிரியேட்டர்ஸ், பிஸ்னஸ்மேன்ஸ், டிராவல் ஏஜென்சி இவங்க எல்லாருமே இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாங்கிறது வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, அது நம்மளோட வாய்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ். இது வெறும் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் இல்லை, மக்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய இடம். இந்த சோஷியல் மீடியா இல்லாமல் உலகம் இயங்குறதே இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் இந்த டைமில் நேபாள் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கிறது இந்த உலகத்தையே கொஸ்டின் கேட்க வச்சிருக்கு. சோஷியல் மீடியா இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.